பாத்தீங்களா? வெயிலு கொன்னு எடுத்துருச்சு. அங்க இன்னொன்னு கூட கொன்னு எடுத்துச்சு. ஆட தற்குறி கூட்டம் தான் வேற யாரு? ஐயோயோ! விஜய் பேசின பேச்ச கேட்டுங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நல்லா பேசி பழகிட்டாருல. இவ்வளவு நாளு இவர் எதுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு புரியலைங்க. ஆனா இப்ப எனக்கு அது புரிஞ்சிருச்சுங்க. நீங்க எனக்கு நண்பரா இருந்தா யாரு? ஸ்டாலின் சார். இப்ப 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கரூர் வரைக்கும் வரேன். அங்க ஒரு 41 பேர் சாகுறாங்க. அதுக்கான முழு காரணமும் நான் தான். அது எனக்கே நல்லா தெரியுது. லேட்டா இல்ல, ரொம்ப லேட்டா வந்து 41 பேர்த்த லேட் ஆக்கினதுக்கு நான் தான் காரணம். நீங்க என் நண்பரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? ஸ்டாலின் சார், நீங்க உண்மையாலுமே எனக்கு நண்பரா இருந்தா நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டருக்கு இப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு தானே சொல்லி இருந்திருக்கணும். நீங்க ஏன் சார் என்ன பழி வாங்குனீங்க? ஏன் என்ன பழி வாங்குனீங்க சொல்லுங்க? நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? எஃப்ஐஆர்ல என் பேரை போட்டீங்களா? போடல. போட்டிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். நம்ம 2 பேரும் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். நீங்க எப்படி சார் எனக்கு ஃப்ரெண்ட் ஆவீங்க? என்ன ஏன் சார் நீங்க பழி வாங்குனீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா நீங்க இப்படி பேசியிருப்பீங்களா? பண்ணிருப்பீங்களா? ஏன் தம்பி, அறவேக்கடு தம்பி, தற்குறிகளின் தலைவரே தற்குறிங்க. நீ என்ன சொல்றது? தலைமை தற்குறியே அப்படி வச்சுக்கலாமா? சரி, என்ன உங்களை பழி வாங்கினாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை எங்கேயாவது வர வச்சிருக்காங்களா? தமிழ்நாடு போலீஸோ தமிழ்நாடு நீதித்துறையோ உங்களை எங்கேயாவது என்கொயரி பண்ணாங்களா? எனக்கு உண்மையாலுமே இப்போ ஒரு டவுட் வருது. சிஎம் உண்மையாலுமே உனக்கு ஃப்ரெண்டு தானோ? ஏன்னா அவங்க உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்களா போய் எனக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட் உங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு உடனே அப்ரூவ் பண்ணிருச்சு. நீங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்ட உங்க நண்பர் இல்ல எதிரி, அதாவது உன் மேல கேஸே போடாதவங்க உன்னை பழி வாங்குறாங்க. ஆனா நீ எங்க என்கொயரி கேட்டியோ அவங்க உன்னை என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க. எஃப்ஐஆர்ல உன்ற பேரும் அதுல ஆட் பண்றாங்க. புரியலையே விஜய், உண்மையாலுமே நீ தற்குறி தானா? ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் விஜய், டோட்டலி கன்ஃபியூஸ்ட். கொஞ்சம் கிளியர் பண்ணி தரீங்களா? உங்களை எதுவுமே பண்ணாத சிஎம் உங்களை பழி வாங்குறாரு. நீங்க சம்பந்தமே இல்லாம காப்பாத்துங்கன்னு ஒரு இடத்துக்கு போனீங்க. அவரு உங்ககிட்ட என்கொயரி கூப்பிடுறாரு. ஆக்சுவலா நீங்க என்ன தெரியுமா கேட்டிருந்திருக்கணும்? சிஎம் சார், நீங்க உண்மையாவே எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருந்தா சிபிஐக்கு இதை அனுப்பியிருக்க வேண்டாமே சார். நீங்களே என்கொயரி பண்ணிருக்கலாமே சார். நாங்களே முட்டாள்தனமா போய் சிபிஐ கேட்டாலும் இல்லைங்க அப்படியெல்லாம் நாங்க அனுப்ப மாட்டோம், விஜய காப்பாத்துறது தான் எங்க வேலைன்னு நீங்களே எங்களை வச்சிருக்கலாமே சார். சத்தியமா எனக்கு தெரியாம போச்சு சார். பஞ்சு டயலாக்னு சொல்லி சில பன்னிக்குட்டிகள் எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பேசிட்டேன் சார். அப்படித்தான் ஆக்சுவலா விஜய் பேசி இருந்திருக்கணும். ஆனாலும் இத கூட விட்டுருவோம். உண்மையாலுமே நீ ஒரு மனுஷ ஜென்மமா விஜய் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. என் வண்டிக்கு பின்னாடி வராதீங்க, என் வண்டியில விழுந்துராதீங்க, அதுவும் போக குழந்தை குட்டிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, அப்புறம் குடும்பத்துக்கு விஷம் வைக்கிறது, நான் செத்து போவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அப்படின்னு எல்லாம் நான் ஏதோ கற்பனை பண்ணி சொன்ன மாதிரி நினைச்சுக்காதீங்க. உங்க தற்கொலைகளோட இன்டர்வியூஸ் எல்லாமே யூடியூப்லயே கிடக்குது, இன்ஸ்டாகிராம்ல இருக்குது, போட்டு கேட்டுக்கங்க. எதுக்கு? நேத்து ஒரு தாய் எனும் கோவிலை காக்க மறந்துட்ட பவி அடிக்கலையே, அங்க தன்னோட குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் நேரா மாமியார் கிட்ட விட்டுட்டு, ஹலோ நீ பெத்தல ஒரு சனிய, அது என் கூட சேர்ந்து 2 சனியன்களை பெத்து போட்டுருச்சு, இந்த 2 சனியனையும் நீ வச்சுக்க, நான் என் தளபதியை பார்க்க போறேன், அங்க போய் என் தலைவனை பார்த்துட்டு அங்கேயே சாகத்தான் நான் இந்த ஜென்மமே எடுத்திருக்கிறேன். 2 நாளுக்கு முன்னாடி வாங்கின புது புடவை எதுக்கு? புதுப்பணமா போகும்போது பொட்டு போறதுக்கு தானே. என் தலைவனை பார்க்க போய் நான் சாவேன். அந்த 2 சன்னியன்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் கவலைகள் மொத்தமும் என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாத என் தலைவன் மேலதான். இந்த ஒரு புள்ள, நல்லா படிக்கிற புள்ள, அப்பனும் ஆத்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி பேசி இருக்குமா அந்த குழந்தை? ஆரண்யா, நான் வந்து அக்ஸிலியம் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிஎஸ்சி ஜுவாலஜி. தளபதியை பார்க்கணும்னு வந்து எனக்கு வந்து பிராக்டிக்கல் நடக்குது. எனக்கு வேணாம், பிராக்டிக்கல் வேணாம், மார்க் வேணாம், எனக்கு தளபதியை பார்த்தா போதும். எனக்கு காலேஜ்ல பிராக்டிக்கலுங்க, அந்த கல்ல போய் நான் என்னத்துக்கு படிக்கணும்? என் தலைவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சாரி என் தலைவன் வேலூருக்கு வந்து நான் அவரை பார்க்க அங்க வந்து அவர் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிராக்டிக்கல் மார்க் எங்க சிஎம்ஏ போடுவார்ல. எனக்கு சிஎம் கிட்ட அந்த பிராக்டிக்கல் 20 மார்க்ஸ் வாங்குறது தானங்க பெருசு.
சார் என் குடும்பத்தையே நான் கொண்டு போடுவேன் சார். சார் நான் விஜய 25 இயர்ஸா ஒன் சைடு தான் சார். இன்னொரு சைடு என் புருஷன் குழந்தை எல்லாம் இருக்கு சார். ஆனா விஜய நான் ஒன் சைடு சார். இப்படி எத்தனை எத்தனை தற்குறிக. இந்த தற்குறிக வீடியோவை எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் கூட இந்த தலைமை தற்குறி வீடியோ போட்டதே கிடையாது. இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. இது கட்சிக்கே மிகப்பெரிய கெட்ட பேரு. நீங்க நார்மலா நடந்து வாங்க. நானும் நார்மலான மனுஷன்தான். எதுக்கு ஓடி அவனை தள்ளி இவனை கீழே போட்டு வரீங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்பட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க தலைவர் நான் தான். நூடுல்ஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில நார்மலா போகாது. என்ன முக்குனாலும் வராது. தங்க தளபதி, எங்கள் தளபதி, அந்த தளபதி, இந்த தமிழ் தாயின் புதல்வன் என்ன சொன்னாலும் நீ உன் குடும்பத்துக்கே விஷம் வச்சாலும் நான் முக்குனா தானே எனக்கு வரும். கடுக்காய் பொடியை வாங்கி 1/4 டம்ளர் தண்ணியில கலக்கி அடிச்சாதான் அடிச்சுட்டு போகும். இது தளபதிக்கு இல்லைங்க, எல்லா மனுஷனுக்கும் இதுதான் நிலைமை. சொல்ல மறந்துட்டேன். இப்படிப்பட்ட விஜய் ஒரு நாளும் தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட அவங்க நலனுக்காக கெஞ்சி கேட்டதே கிடையாதுங்க. அட தலைமை தற்குறியே, எதுக்கு கெஞ்சுறேன்னு பாரு, நீயே கேட்டு தொலை. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்க இருந்து நான் 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என் வண்டிக்கு பின்னாடி வராதீங்க ப்ளீஸ். ஏன்னா ப்ளீஸ் 4 hour ஜர்னி ஃப்ரம் வேலூர் டு சென்னை. பனையூருக்கு அங்கிருந்து இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும். 5 hours நான் எப்படிங்க ஏசி கார்ல இப்படி உட்கார்ந்துட்டே போவேன். பின்னாடி பெட் இருக்கும், அதுல படுத்துக்கிட்டே போவேன். அப்படி போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி கஷ்டப்பட்டு நான் போகும்போது நீங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் எல்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என் நிலைமைய நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவனாவது அந்த வண்டிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தானே ஓடி வரீங்க. இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா போகும், எஃப்ஐஆர் வேற வரும். நான் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்க முடியும்? அதனால ஒரு 4 மணி நேரம் நான் இங்க இருந்து டிராவல் பண்றதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உசுறு போற வழி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால அவ்வளவு நேரம்லாம் உட்கார முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏசில உட்கார முடியாது. இது நீங்க நாமக்கல்ல இருந்து போறப்ப, திருச்சியில இருந்து போறப்ப, நான் இங்க இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து போறப்பெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஏன்னா அங்கெல்லாம் நீங்க ஃபிளைட்ல போயிட்டீங்க. இங்க இருந்து ஃபிளைட் இல்லைங்கிறதுனால நீங்க ரோட் ரூட்ல போறதுனால கெஞ்சி காலேஜ் போகாம பிராக்டிக்கல் அட்டென்ட் பண்ணாம ஒரு புள்ள வந்து நிக்குது. நீ எல்லாம் படிக்கணுமா, ப்ளீஸ் படிமா அப்படின்னு சொல்ல தோணலையே. குழந்தைங்களை விட்டுட்டு வர அளவுக்கெல்லாம் நான் பெரிய புடுங்கி கிடையாது. ப்ளீஸ் குழந்தைங்களை பாருங்க அப்படின்னு சொல்ல தெரியலையே. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து கொல்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆளு கிடையாது. அதனால ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல தெரியலையே. அட செவரேறி குதிக்கிறவன், தண்ணி இல்லாம சாகுறவன், அந்த கம்பத்து மேல ஏறுறவன், இப்படி எல்லாம் பண்றவன் எவனையும் கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் செல்ஃபிஷாவாவதும் நம்ம கட்சிக்கு கெட்ட பேருன்னு ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. நீ இங்க இருந்து அங்க போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அதனால யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு தலைவன். சரி, தப்பு உங்க மேல எல்லாம் இல்ல விஜய். ஏன்னா நீங்க பிறந்ததே தப்புன்னு இப்பதான் சொல்ல தோணுது. அப்படியெல்லாம் பேசக்கூடாதுதான், ஆனா பேசலாம். உங்களை பத்தி பேசுறது தப்பு இல்ல. மூஞ்சி சோகமா இருந்தாலும் சேனல் புன்னகையோட தான் இருக்கும். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.